உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற? சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. பூட்டி பாரு. எல்லோருக்கும் வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அரசியல்வாதிகள் வர வர அவங்களோட பேச்சை ரொம்பவே எல்லை மீறி கொண்டு போயிட்டுருக்காங்க. கொள்கை ரீதியாக பதில் சொல்ல தெரியலனா உடனே தனிநபர் தாக்குதல் இறங்குறாங்க. அதுவும் ஒரு முதலமைச்சரை பார்த்து எலும்பை உடைப்பேன் அப்படின்னு தெரு சண்டை ரவுடி மாதிரி மிரட்டுறது என்னங்க நடக்குது தமிழ்நாட்டில்? இதை கேட்க ஆளே இல்லைன்னு நினைப்பா அவங்களுக்கு. திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்கள் தான் இந்த மாதிரி பேசியிருக்காரு. ஒரு முதலமைச்சர் கூட பார்க்காம தரம் கெட்ட வார்த்தைகளாலும் எலும்பை உடைப்பேன் அப்படிங்கிற ரவுடித்தனமான மிரட்டலாலும் பேசுகிறது தான் இவங்களோட திராவிட கலாச்சாரமா? மார்க்கண்டேயன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவியோட உங்களுக்கு கண்ணியமும் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டின் மானங்கெட்ட முதல்வர் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் யாருங்க? ஒரு கட்சியின் தலைவர் மட்டும் இல்ல. அவர் ஒரு ஒட்டுமொத்த தமிழக மக்களின் பிரதிநிதி. இந்த மாநிலத்தின் முகவரி. அப்படிப்பட்ட ஒரு முதல்வரை பார்த்து, எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பொது மேடையில மானம் கெட்டவர், தமிழ்நாட்டின் மானம் கெட்டவர் அப்படின்னு ஒருமையில பேசுறது, எலும்பை உடைப்பேன் என்று தெருச்சண்டை ரவுடி போல மிரட்டுவது, என்ன மாதிரியான அரசியல் கலாச்சாரம் இது? சட்டமன்ற உறுப்பினர்னா யாருங்க? சட்டத்தை மதிக்க தெரிந்தவரா இருக்கணும். சட்டசபையில மக்கள் பிரச்சனைய பேசுறதுக்காக மக்கள் இவர சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுத்து அனுப்புனா, அதுக்கு பதிலா இவர் என்ன பண்றாரு? சட்டம் ஒழுங்கு கையில எடுத்துக்கிட்டு வன்முறைய தூண்டுற விதமா பேசிக்கிட்டு இருக்காரு. இதுதான் திராவிட மாடலா? விஜய் அவர்கள் கரூர்ல பேசும்போது என்ன சொன்னாருன்னா, நான் சட்டசபையில பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாலே எல்லாரும் எழுந்து வெளியில போயிடுறாங்க. அதனால வர கூட்டத்தொடர்ல இனிமேல் நடக்க போற கூட்டத்தொடர்ல நான் சபாநாயகர் கிட்ட பேசி கதவையெல்லாம் மூட சொல்லிட்டு தான் பேசப் போறேன். அப்பதான் யாரும் ஓடி போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிச்சாருங்க. அவ்வளவுதாங்க. விஜய் அவர்களின் இந்த கதவை மூடுவேன் அப்படிங்கிற பேச்சு தான் இப்போ ஆளுங்கட்சி தரப்பை பயங்கரமா கோவப்படுத்தியிருக்கு. இதற்கு பதிலடி கொடுக்கிற விதமா தான் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் மேடையில ரொம்பவே ஆக்ரோஷமா பேசியிருக்காரு. "சட்டசபை கதவை நீ மூடுவியா? நீ அங்க வந்து பாரு, உன் எலும்ப உடைச்சிருவோம்" அப்படின்னு நேரடியாவே எச்சரிக்கை விடுத்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாம, "தமிழ்நாட்டின் மானங்கெட்ட முதல்வரே" அப்படின்னு முதலமைச்சர் பதவியை நோக்கியும் சில கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. அவர் பேசுன இந்த 2 வார்த்தைகளுமே வன்மையா கண்டிக்கத்தக்கது. இது யாராலும் ஏத்துக்க முடியாது. விஜய் அவர்களின் ஆதரவாளர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஒரு அரசியல் விமர்சனமாக எதிர்க்கட்சிகள் விவாதத்தை தவிர்க்கிறாங்கங்கிறத சொல்றதுக்காக தான் கதவை மூடுவேன் அப்படின்னு பேச்சு வழக்குல சொன்னாரே தவிர, அத போய் வன்முறைய தூண்டுற மாதிரி, "மானங்கெட்ட தமிழகத்தின் முதல்வரே, எலும்பை உடைப்பேன்" அப்படின்னு ஒரு எம்எல்ஏ பேசுறது எந்த விதத்தில நியாயம்னு கேட்குறாங்க. அவங்க கேட்குறது நியாயம் தானங்க. இப்போ இந்த விவகாரத்துல நாம யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான, அதே நேரத்துல ரொம்பவே பயமுறுத்துற ஒரு விஷயம் இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இத்தனை அரசு பாதுகாப்பு வலயத்துக்குள்ள இருக்கிற ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரையே பொது மேடையில நின்னு, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த அளவுக்கு வன்முறைய தூண்டுற மாதிரி எலும்ப உடைப்பேன் அப்படின்னு மிரட்ட முடியுதுன்னா, அப்போ இந்த நாட்டுல இருக்கிற சாதாரண சாமானிய மக்களோட பாதுகாப்பு என்ன? அவங்களோட நிலைமை என்ன? அப்படின்னு நாமெல்லாம் யோசிக்க வேண்டியதா இருக்கு இல்லைங்களா? இவர் பேசுறத வச்சு, சமூக வலைதளங்கள்ல மக்கள் ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. ஒரு முதலமைச்சருக்கே இந்த நிலைமைன்னா, ஒரு வேளை இவங்க முழு அதிகாரத்தோட ஆட்சிக்கு வந்திருந்தா, சாதாரண மக்களை எந்த அளவுக்கு மிரட்டியிருப்பாங்க? மக்களை எப்படி அடிமைத்தனம் பண்ணி வச்சிருப்பாங்க? நல்ல வேளை இவங்க ஆட்சிக்கு வரல, அப்படின்னு ஜனநாயகத்தின் மீது பற்றுள்ள பலரும் இப்போ ஓப்பனா பேசத் தொடங்கியிருக்காங்க. ஏன்னா, ஜனநாயகம் அப்படிங்கிறது நமக்கான தலைவர்களை நாமே தேர்ந்தெடுக்கிற உரிமை. அங்க தப்பு நடந்தா தட்டி கேட்க மக்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா, அதிகார பலத்தோடும், ஆளுங்கட்சி அப்படிங்கிற மிரட்டல் தொனியோடும் சாமானிய மக்கள் மீது அல்லது மாற்று அரசியல் தலைவர்கள் மீது வன்முறை ஏவுவது எந்த விதத்தில நியாயம்? அடுத்ததா இந்த விவகாரத்தில எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து எப்போதுமே முன்வைக்கப்படுகிற ஒரு முக்கியமான வாதம் இருக்கு. நாங்க 75 வருஷம் பாரம்பரியமிக்க கட்சி, இத்தனை கால அரசியல் அனுபவம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு பெருமையா சொல்றாங்க. ஆனா, இங்க தான் மக்கள் மத்தியில ஒரு நியாயமான கேள்வி பிறக்குதுங்க. 75 வருஷம் அனுபவம் இருக்கிற ஒரு கட்சி, எதில அந்த எக்ஸ்பீரியன்ஸ காட்டணும்? மக்களுக்கு செய்ற நன்மைகள காட்டணும். மக்கள்கிட்ட நடந்துக்கிற பரிவுல காட்டணும்.
அரசியல் நாகரிகத்தில காட்டணும், பாசத்தில காட்டணும். ஆனா, இன்னைக்கு நடக்கிற சம்பவங்களை பார்த்தா, இந்த 75 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸே இவங்க எதில காட்டுறாங்க? மாற்று அரசியல் தலைவர்களை மிரட்டுறதுலயும், ஒரு முதலமைச்சரையே மேடையில வச்சு எலும்ப உடைப்பேன் அப்படின்னு அச்சுறுத்தலையும் தான் காட்டுறாங்க இவங்க. இந்த 75 வருஷம் பாரம்பரியம் பேசும் கட்சியின் கடந்த கால ஆட்சி நிர்வாகம் பத்தியும் மக்கள் இப்போ மிக கடுமையான கேள்வி எழுப்பத் தொடங்கியிருக்காங்க. நாங்க 75 வருஷம் கட்சி, எங்களுக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கு அப்படின்னு பெருமை பேசும் இவங்களோட கடந்த கால ஆட்சியில தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒட்டுமொத்த தமிழகத்தையே அச்சுறுத்துற அளவுக்கு போதைப் பொருட்களோட புழக்கம் எந்த கட்டுப்பாடும் இல்லாம கட்டுக்கடங்கா போய் சந்து புந்தெல்லாம் பரவி கிடந்துச்சு. ஒரு கட்டத்தில தமிழ்நாடே ஒரு போதை மாநிலமா மாறிடுமோ அப்படிங்கிற பயமும், கவலையும் ஒவ்வொரு பெற்றோர் மனசுலயும், சாமானிய மக்கள் மத்தியிலும் ரொம்பவே பெரிய லெவல்ல இருந்தது. பள்ளி, கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் இந்த போதை அரக்கனோட கைகள் நீண்டு, இளைஞர்களோட எதிர்காலமே கேள்விக்குறியானதை நாம எல்லோருமே பார்த்துருக்கோம். இங்க தான் மக்கள் கேள்வி கேட்குறாங்க. 75 வருஷம் நிர்வாக அனுபவம் இருக்கிற ஒரு கட்சி, தமிழ்நாட்டை ஒரு அறிவு சார்ந்த மாநிலமாவோ, தொழில் வளமிக்க மாநிலமா மாற்றி காட்டுறதுனால தான் தங்களோட எக்ஸ்பீரியன்ஸ காட்டியிருக்கணும். அதை விட்டுட்டு மாநிலம் முழுக்கும் போதைப்பொருள் கலாச்சாரம் இந்த அளவுக்கு பெருக விட்டது தான் இவங்களோட 75 வருஷ சாதனையா? அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இவங்க சொல்றாங்களே 75 வருஷம் பாரம்பரிய கட்சின்னு சொல்றாங்களே, இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. முந்தா நாள் நடந்த ஒரு சம்பவத்தை நாம கண்டிப்பா பேசியே ஆகணும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் திடீர்னு ஒரு கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கிற அரசு ஹாஸ்டலுக்கு நேரடியா ஆய்வுக்கு போயிருந்தாரு. அங்க போய் மாணவர்கள் தங்குற இடத்தையும், அவங்களுக்கு கொடுக்கப்படுற சாப்பாட்டையும் நேர்ல பார்த்தப்போ தான் ஒட்டுமொத்த உண்மையும் வெளிய வந்திருக்கு. படிக்க வர்ற கல்லூரி மாணவர்கள் கொடுக்கப்படுற சாப்பாடு சரியான முறையில இல்லாம, அவ்வளவு மோசமான, கேவலமான நிலைமையில இருந்திருக்கு. கடந்த கால ஆட்சியில இவங்க பண்ணி வச்ச நிர்வாக சீர்கேடு தான் இன்னைக்கு மாணவர்கள் அனுபவிக்கிற அந்த அவல நிலைக்கு காரணம்னு மக்கள் கொந்தளிக்கிறாங்க. இங்க தான் நாம மறுபடியும் அதே கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. நாங்க 75 வருஷம் பாரம்பரியம் மிக்க கட்சி அப்படின்னு மேடைகள்ல மாத்திட்டுக்கிறீங்களே, எதிர்கால தூண்களா இருக்கிற கல்லூரி மாணவருக்கு ஒரு வேளை தரமான, சரியான சாப்பாடு போடக்கூட துப்பு இல்லாத இந்த நிலைமை தான் உங்களோட 75 வருஷ சாதனையா? இதில பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? 75 வருஷம் அனுபவமுள்ள ஒரு கட்சி, அரசு விடுதிகள் எப்படி நடக்குது? மாணவர்களுக்கு அடிப்படை வசதிகள் சரியா போய் சேருதான்னு நிர்வாகத்தை நேர்த்தியா கண்காணிச்சு வழி நடத்தியிருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம இங்கே கவனிச்சாகணும். நாங்க பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் தரோம், அது தரோம், இது பண்ணி சாதனை படைக்கிறோம் அப்படின்னு கடந்த ஆட்சியில விளம்பரங்களுக்கும், பெருமை பேசிக்கிறதுக்கும் எந்த குறை வைக்கல. பெரிய லெவல்ல விவரம் தெரிஞ்சு, தட்டி கேட்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கிற ஹாஸ்டல்லயே சாப்பாடு இந்த அளவுக்கு தரமற்றதா, கேவலமான முறையில போடப்பட்டிருக்குன்னா, அப்போ அங்க விளம்பரம் செஞ்சு பெருமையா பேசிக்கிட்டு, அந்த பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு எந்த அளவுக்கு தரமற்றதா, குழந்தைகள் சாப்பிடுற சாப்பாட்டுல எந்த அளவுக்கு குளறுபடிகள் நடந்திருக்கும் அப்படிங்கின்ற ஆதங்கம், இங்க ஒவ்வொரு பெற்றோர் மனசுலயும் எரியத் தொடங்கியிருக்கு. இது மாதிரி எந்த விஷயத்துலயுமே உங்களுடைய 75 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ காட்டாம, முதலமைச்சர் கீழ்த்தரமா பேசுறது, மக்களை வந்து மிரட்டுறது, ஓட்டு போட்ட மக்களை திட்டுறது, இப்படி மானங்கெட்ட தமிழகமே தமிழ்நாட்டையும் கூட சேர்த்து சொல்றது, பேசுறது, உங்களுக்கு ஓட்டு போட்டா நல்ல தமிழகம், மற்றவங்களுக்கு ஓட்டு போட்டா மானங்கெட்ட தமிழகம் மாதிரி பேசுறது, இதெல்லாம் பேசுறதுக்கு தான் உங்களுடைய 75 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பயன்படுது. மத்த விஷயம் நல்ல விஷயங்களுக்கெல்லாம் உங்களோட 75 வருஷம் பாரம்பரிய கட்சி பயன்படுறதில்ல. அப்படிதான் மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.